வந்து இன்ன வரைக்கும் பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. விஜய் வர வரைக்கும் இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து டெய்லி நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவர் எங்கெங்க டெய்லி போறாருன்னு பாக்குறேன், என்னென்ன அப்டேட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு என்ன காரணது விஜயோட அரசியல்? மக்கள் இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவர் கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அவர் ஆவறதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்லது பண்றாருன்னா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு லான்ச்லயே அவர் அழுவல. ஆனா அந்த ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் அழுறாருன்னா மக்கள் மேல பாசம் இல்லாம இருக்கும். அதையும் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சாரம் சொன்ன நடிகன் தான், ஆனா நான் அரசியல்ல நடிக்கலையே, முன்னாடி நடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கூட இப்ப சொன்னாரு. அது கன்வே பண்றது தப்பா, அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுங்க? இல்ல என்ன ஓட்டே இல்ல எங்களுக்கு. ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவோம். இப்போ அரசியல் வந்து தனியா ஒரு ஆள் வருவாங்க. எங்க அண்ணனுக்கு தான் குடும்பமா வரும். ஒரு குடும்பமே வருது நான் அரசியலுக்கு, நான் வரேன்னு கணவன் மனைவி குழந்தைங்க பையன் எல்லாருமே வராங்க. குடும்ப அரசியல் தான் இது.